வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கால்டு டஃபஸ்ட்டு சாப்டர் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்குல்ல, அந்த சாப்டரை நான் வந்து உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமோ என்னோடய நோட்ஸ் வச்சு நான் சொல்லி தரலான்னு இருக்கேன். ஸோ இந்த சாப்டரில் பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது டஃபஸ்ட் சாப்டர்லாம் இல்லை நண்பர்களே. பட் என்ன பிரச்சனை, நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட இது ஓன் நோட்ஸ், என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் இது. என்னோடய சிஏ ஃபவுண்டேஷனில் இது நானே எழுதினேன். எனக்கு நீங்கள் என்ன சிச்சுவேஷனில் இப்போ இருக்கீங்களோ அதே சிச்சுவேஷனில் நானும் இருந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் இந்த சாப்டர். நிறைய ஃபார்முலாஸ் இருக்கும். லைக் நான் ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுறேன், எத்தனை ஃபார்முலாஸ் இருக்கு பாருங்கள். அதுவும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியுதா? ட்ரஸ்ட் மீ, அட் தி எண்ட் ஆஃப் தி வீடியோ நீங்கள் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே நீங்கள் எந்த ஒரு மனப்பாடமும் பண்ண தேவையில்ல. நீங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருப்பீங்க. அண்ட் நான் உங்களுக்கு என்ன சொல்லணும்னா, நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு ரஃப் நோட் இல்லை எதனா ஒரு பேப்பர் வச்சுட்டு நீங்களே எழுதுங்க. சும்மா ஸ்க்ரிபிள் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் வந்து ஒரு கிரிப் கிடைக்கும் இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ நான் வந்து என்னோடய ஹோல் மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் சயின்ஸை 9 பேஜஸில் வந்து நான் சம்மரைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எக்ஸாம்பிள் ஒரு ஃபார்முலா சொன்னதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து சேத்தன் சார் மெட்டீரியல், அறிவு ப்ரோ தான் காப்பிரைட் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னை வந்து சூலாம் பண்ணுறாதீங்க. இது வந்து நான் ஜஸ்ட்டு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சொல்கிறேன். ஸோ ரொம்ப பேசாமல் நம்ம வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் சயின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ ஒரு ஏரியாவில் வந்து ஒரு 3 தலை 2 தலை இருப்பாங்களே, அது மாதிரி வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸில் முக்கியமான 3 தலை இருக்குது. அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், லாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவிட்டி ஃபேக்டர், ஆனுவிட்டி சொல்லுவாங்களே. ஸோ இந்த 3 வந்து நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னோடய நோட்ஸில் பொறுத்த வரைக்கும் 3 பேஜ் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ 3 பேஜ். இதில் வந்து 8 டைப் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நான் உருவாக்குனதில் இதெல்லாம் வந்து என்னோடய தலைவன் சேத்தன் சார் வந்து சொல்லிக் கொடுத்தது எனக்கு யூடியூப்பில். ஸோ அதை வச்சு நான் வந்து அதே நோட்ஸ் தான் இதில் இருக்குது. எதுவும் பெருசாக இல்லை. ஆனால் அவர் இங்கிலீஷில் சொல்லியிருப்பார், நான் தமிழில் சொல்கிறேன். தட்ஸ் இட். ஸோ 3 பேஜ் இருக்குது சொல்லலை. ஸோ 3 பேஜ் தான். ஸோ அது 8 டைப் இருக்கா. இந்த 8 டைப் வந்து நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அவ்வளோ தான். இதுக்கு மேலே நீங்கள் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் ஒன்றும் நீங்கள் பூந்து விளையாட வேண்டிய அவசியம் இல்லை. இது நீங்கள் தெரிஞ்சிங்கனாலும் இதிலே நீங்கள் எல்லா சம்லையும் நீங்கள் பூந்து விளையாடலாம். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ஆஃப் ஃபைனான்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கிரேட்டஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வந்து ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நீங்கள் நல்லா புரிஞ்சிட்டிங்கன்னா எப்படி வேணாலும் நீங்கள் அரைவ் பண்ணலாம். அண்டு இந்த ஃபார்முலாவை வச்சு தான் நீங்கள் அரைவ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எப்படி வேணாலும் அரைவ் பண்ணலாம். அண்ட் ஈஸியாக நீங்கள் வந்து பூந்து விளையாடலாம். எப்படி வேணாலும் நீங்கள் ஆன்சர்ஸ் அரைவ் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம். ஸோ நான் வந்து ரொம்ப கான்செப்ட்ஸ் இது ஏன் வந்துச்சு, இந்த பி ப்ளஸ் எஸ்ஐலாம் என்ன டெரிவேஷன்லாம் போட போகிறது இல்லை. நான் வந்து ஜஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபார்முலாஸ் வந்து நான் சொல்கிறேன். நீங்கள் ஃபார்முலாஸ் தெரிஞ்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இது எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது, கொஷின்ஸ் அப்ளை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து நம்ம சேத்தன் சார் அறிவு ப்ரோ மெட்டீரியல் தான் இருக்குது. ஸோ திரும்பி சொன்ன மாதிரி யாரும் என்னை வந்து வழக்கெல்லாம் போட்டுறாதீங்க, என்னாலாம் போக முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், எஸ்ஐ ஈக்குவல் டு பிடிஆர் பை 100 அண்ட் அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. ஸோ ஃபஸ்ட்டு வந்து திடீர்னு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இல்லைனா வந்து அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்முலாஸ் என்னென்னு பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அதை வந்து அதோட என்ன பினா என்னது, டீனா என்ன, ஆர்னா என்னென்னு பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் போகலாம். எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு எஸ்ஐ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. எப்போனா பார்த்தீங்கன்னா, வென் பிரின்சிபல் அமௌண்ட்டு, டைமு, ரேட்டு அதெல்லாம் வந்து கொடுத்துட்டு நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லைனா வந்து அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு புரியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, என்ன ஃபார்முலாஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி நார்மல். எனக்கு வந்து உங்களை விட ஃபஸ்ட்டு ரொம்ப 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 பயமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஒன்றுமே புரியல, நனவோ இருந்துச்சு. அப்சல்யூட்லி ஃபைன். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கடைசியில் புரியும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்ஐ ஈக்குவல் டு பிடிஆர் பை 100 இருக்கா. நெக்ஸ்ட் வந்து அமௌண்ட் ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இதை பாருங்கள், நோட்டில் எழுதுங்க. இப்போ 8 எஸ்ஐனா பிடிஆர் பை 100, ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐன்னு எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு 25,000 நான் வந்து என்னோடய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நான் டெபாசிட் பண்ணுறேன்னா, நான் ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணல 25,000. அந்த 25,000 வந்து என்ன ஃபஸ்ட்டு நான் தரணும், பேங்க்கில் போய் எஃப்டியாக நான் என்ன டெபாசிட் பண்ணுறனோ அதுதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட். என்னோடய முதல் தவணை சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு நான் என்ன பே பண்ணுறனோ, என்னோடய பேங்க்கில் வந்து என்ன கொடுத்து நான் என்ன வாங்க போகிறனோ, அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன கொடுக்குறேன்ல, என்னோடய அமௌண்ட் எவ்வளோ தரனோ அதுதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட். நான் 25,000 டெபாசிட் பண்ணேன்னா அதுதான் வந்து பிரின்சிபல் அமௌண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டைம். இப்போ ஒரு எஃப்டியில் எத்தனை வருஷம் அந்த 25,000 அப்போ நம்ம வந்து கொடுத்துட்டு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் திரும்பி எடுக்க போகிறேனோ அந்த நடுவில் இருக்க டைம் இருக்குல்ல, அதுதான் வந்து டைம். எத்தனை வருஷம் அந்த 25,000 பேங்க்கில் இருக்கோ அதை தான் வந்து அந்த டைம் கேல்குலேட் பண்ண சொல்லுவாங்க. கொஷினில் அவங்களே தந்துடுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிம்பிள் ரேட் பேர் ஆனம், இதுவும் வந்து கொஷினில் தந்துடுவாங்க. சில நேரம் வந்து நம்மளை கேல்குலேட் பண்ணணும். ஸோ இந்த 3மே வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். திடீர்னு வந்து இந்த டிஆர், இந்த டைமோ சிம்பிள் ரேட் பேர் ஆனமோ கொடுத்துருவாங்க. இதை வச்சு நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். இல்லைனா வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு எஸ்ஐ ரேட் பேர் ஆனம் கொடுத்துருவாங்க, அதை வச்சு நம்ம டைம் கண்டுபிடிக்கணும். இல்லைனா ஆர் கொடுத்துருவாங்க,
இல்லை பியும் டியும் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ கொஞ்சம் ஃபெமிலியராக ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டைப் 1 போயிடலாம். அவ்வளோதான், நீங்கள் இது வரைக்கும் தெரிஞ்சாலே போதும். அண்ட் இந்த 2 ஃபார்முலா வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லும்போது ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, டு ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் when PTR given. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும் when இந்த 3 பிரின்சிபல் அமௌண்ட்டு, டைமு, ரேட்லாம் கொடுத்துருவாங்க. அப்போ வந்து இது எப்படி கண்டுபிடின்னு பார்க்கலாமா? ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, இது 3 கொடுத்துருவாங்க. போய் நம்ம வந்து அப்ளை பண்ணோம் ஃபார்முலாவில், நம்மளுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து இதுக்கு ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டு ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட் when PTR given. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸாம்பிள் பாருங்களேன் இங்கே. ஸோ ஜூம் பண்ணுறேன். இல்லை பி பார்த்தீங்களா, டு ஃபைண்ட் எஸ்ஐ அண்ட் அமௌண்ட் வென் பிடிஆர்ஆர் கிவன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தெரியும். என்ன ஃபார்முலாஸ் தெரியும்? எஸ்ஐ ஈக்குவல் டு பிடிஆர் பை 100. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எஸ்ஐ ஈக்குவல் டு பிடிஆர் பை 100. அதே மாதிரி நெக்ஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த அமௌண்ட் என்னென்னா நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா மட்டும் நம்ம ரீகால் பண்ணலாம். பி ப்ளஸ் எஸ்ஐ. ஓகேவா? இந்த பிரின்சிபல் அமௌண்ட், எஸ்ஐனா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், பின்னா பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ ஃபஸ்ட் நம்ம எஸ்ஐ கண்டுபிடிக்கலாம். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரின்சிபல் அமௌண்ட் 25,000 கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய பேங்க்கில் நான் போய் 25,000 டெபாசிட் பண்ணுறேன். அந்த டைம் வந்து 2 வருஷம் வந்து பேங்க்கில் இருக்குது. நெக்ஸ்ட் ஆர் பார்த்திங்கன்னா 13.5%, ஆர் ஈக்குவல் டு 13.5%. இப்போ நம்ம ஜஸ்ட்டு அது ஃபார்முலா அப்ளை பண்ணால் போதும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, எஸ்ஐ ஈக்குவல் டு பிடிஆர் பர்சன்டேஜ் இருக்குன்னா அது வேறு ஒன்றும் இல்லை நண்பர்களே. நம்ம கீழே 100 போடுவோம்ல, அது பதில் நீங்கள் பர்சன்டேஜும் அப்ளை பண்ணலாம். பட் நான் வந்து 100 போட்டே நம்ம 100 போட்டே வந்து நம்ம டிரைவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எங்கே வந்து இந்த அப்ளை பண்ணுறதுல நம்ம கொஞ்சம் குழம்புவோம்னா, இந்த டைமில் தான் வந்து நம்ம மாட்டிப்போம். சில நேரத்தில் இந்த 2 years 8 months இருக்கே, இது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணவே தெரியாது. ஸோ எப்போவுமே டைம் பொறுத்த வரைக்கும் நம்ம இயர்ஸில் மட்டும் தான் கேல்குலேட் பண்ணணும். நம்ம 6 monthsன்னு கொடுத்துருந்தாலும் அது 0.5 yearsன்னு கேல்குலேட் பண்ணி தான் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணணும். ஸோ 2 years 8 monthsனுக்கா அதை வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 8 months பை 12 ஏன் வருதுன்னா, ஒரு வருஷத்தில் 12 மாதம் இருக்குல்ல, ஸோ அதனால் 12 வருது. நம்ம எக்ஸாம்பிளில் என்ன கொடுத்துருக்காங்க? நம்ம எக்ஸாம்பிளில் வந்து 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 வருஷம் 8 months. ஸோ 8 months வந்து நம்ம இயர்ஸாக கேல்குலேட் பண்ணியாச்சு. அது வந்து 0.6666 வந்து இதான் வந்து ஒரு இயர். 8 months வந்து நம்ம இயராக கேல்குலேட் பண்ணால் இதான் வருது. ப்ளஸ் 2 இது வேணாம் வந்துச்சா. இப்போ இங்கே வந்து இதில் ப்ளஸ் நம்ம 2 கொடுத்தோன்னா 2.6666 இதுதான் வந்து 2 years 8 monthsோட இயர் கேல்குலேஷன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த 2.66 years இன்ட்டு 25,000 இருக்கா, 25,000 வந்து பிரின்சிபல் அமௌண்ட். பிடிஆர் பை 100 பார்த்தோமா, அதில் பி என்னது 25,000, டி என்னது 2.666 வந்துச்சா. நெக்ஸ்ட் வந்து ஆர் பார்த்திங்கன்னா எவ்வளோ 13.5. அதை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போது கேல்குலேட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2.66 வந்துச்சா. இதில் வந்து நம்ம இந்த 2.66ல் இன்ட்டு 25,000, அதாவது பி. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எவ்வளோ நம்ம கேல்குலேட் பண்ணோம், ஆர் 13.5. ஸோ இதை வந்து நம்ம ஈக்குவல் டு பண்ணோன்னா மொத்தம் 8,09,000, ஒரு 9 லட்சம் கிட்ட வருதா. இதை அப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம கடைசியில் வந்து 100ஓட மல்டிப்ளை பண்ணணும். 100ஓட டிவைட் பண்ணணும். 100ஓட டிவைட் பண்ணோன்னா நம்மளுக்கு 8,999.99 வருதா. ஸோ நம்ம ரவுட் ஆஃப் பண்ணால் 9,000 வரும். ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து 9,000. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேல்குலேட் பண்ணியாச்சு. சூப்பர், நீங்களே கை தட்டிங்க. இதை வந்து இது மாதிரியும் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் வந்து வேறு மாதிரி கேல்குலேட் பண்ணலாமா. ஃபஸ்ட்டு வந்து பி 25,000 இருக்கா, 25,000 இருங்க 25,000 இன்ட்டு நம்ம இயர்ஸ் எவ்வளோ கேல்குலேட் பண்ணுவோம், 2.666 கேல்குலேட் பண்ணுமா. நம்ம எப்படி எடுத்துக்கலாம், ஒரு 2 6. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 13.5. இதை வந்து நிறைய பேர் 100 by டிவைட் பண்ணுவீங்களா. பட் எக்ஸாம்பிளில் நீங்கள் 100 by டிவைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து டைம் கன்சூமிங்காக இருக்கும். நம்ம ஒரு செகண்ட் ஆகுமா, பட் அது கூட ரொம்ப மெயின். அதுக்கு பதில் பார்த்திங்கன்னா நீங்கள் 13.5 இதை அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் கொடுத்துருங்க. நம்மளுக்கு வந்து உடனே ஆன்சர் கிடச்சிடும். 8,999.9. அதுவும் வந்து நம்மளுக்கு அதே ஆன்சர் தான் கொடுக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது, எஸ்ஐ வென் பிடிஆர் கிவன் நம்ம வந்து எஸ்ஐ அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி அமௌண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ இது அமௌண்ட் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட் இதை ரேஸ் பண்ணிடலாம். ஸோ அமௌண்ட் நம்ம என்ன பார்த்தோம், ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐன்னு பார்த்துருப்போம். ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐன்னு பார்த்தோமா. ஸோ இதுதான் வந்து அமௌண்ட். ஏ ஈக்குவல் டு பி ப்ளஸ் எஸ்ஐ பார்த்தோமா. இது வந்து எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இந்த மெச்சூர்டு அமௌண்ட், இதை மெச்சூர்டு அமௌண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு 25,000 எஃப்டியில் வந்து டெபாசிட் பண்ணுறேன். அதை வந்து 2 வருஷம் 8 மாதம் வந்து பேங்க்கில் இருக்குது.
எஸ்ஐ ரேட் பேர் ஆனம் பார்த்தீங்கன்னா 13.5%. இது வந்து இருக்குல்ல. ஸோ இந்த அந்த 2 வருஷம் 8 மாதம் கழிச்சு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? நான் 25,000 டெபாசிட் பண்ணுறேன். கடைசியில் எனக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும்? அதுதான் வந்து மெச்சூர்ட் அமௌண்ட். அதுக்கு வந்து ஃபார்முலா என்னென்னா A = P + SI. 25,000 கடைசியில் எனக்கு எத்தனை எவ்வளோ சிம்பிள் கிடையாது? 9,000. இந்த எக்ஸாம்பிள் 9,000 நமக்கு கிடச்சிருக்கா? ஸோ A = எவ்வளோ? P நம்ம 25,000 வந்து டெபாசிட் பண்ணிக்கோ 25K ப்ளஸ் எவ்வளோ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிச்சு 9K. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 34,000K. 34K கிடச்சிச்சா? 34,000 கேட்டேண்ணா 34K. ஸோ A = P + SI 34K கிடச்சிச்சா? 34,000. கேலாம் எக்ஸாம்பிள் எழுதாதீங்க, 34,000 தான் வரணும். ஸோ நான் சிம்பிளாக போகிறதுக்காக கே போட்டிருக்கேன். அவ்வளோ புரிஞ்சுக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுனோ நெக்ஸ்ட்டு அமௌண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறதோ நம்ம டைப் 1ல் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் இல்லை லைக்கோ போடுங்க. பிகாஸ் ஒரு ஸ்மால் எப்படி சொல்கிறது, நமக்கே ஒரு என்கரேஜ்மெண்ட். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் சூப்பர். உங்களுக்கு புரியலனா பரவாயில்ல, இன்னொரு தடவை பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ உங்களுக்கு புரியலனா உங்களுக்கு வந்து 2வது எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ 2வது எக்ஸாம்பிளில் P வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. P = 30,000, R = 8.5%, T = 6 years 3 months to find SI. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் SI சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ண சொன்னாங்க. அதே மாதிரி அமௌண்ட்டும் கேல்குலேட் பண்ண சொன்னாங்க. அமௌண்ட்டோட ஃபார்முலா என்னது? P + SI. அப்பப்போ நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணுங்கள். கண்டிப்பாக மனப்பாடம் சொல்ல முடியாது, ரிட்டென்ஷன் பண்ணுங்கள். அதை வந்து அப்பப்போ எழுதி பாருங்கள். அப்போ தான் உங்களால் வந்து எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டக்குன்னு மனசில் வரும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, வெறும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த A = P + SI நம்மளுக்கு தேவையில்லை, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கேல்குலேட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஐயோட ஃபார்முலா என்னது? PTR/100 எல்லாருக்கும் தெரியும், இல்லைனா PTR%. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க? P வந்து 30,000, R = 8.5% உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா T = 6 years 3 months. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம வந்து 6 years 3 months வந்து நம்ம இயரில் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ 3/12 போட்டுடலாமா? 3/12 போட்டால் 0.25. இதுதான் வந்து 3 மாதம் வந்து வருஷ கணக்கில் 0.25 இயர்ஸ்னு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளஸ் 6 years அப்படின்னா 6.25 வருதா? சூப்பர். நம்ம இயர்ஸை வந்து அந்த மந்த்ஸை 6 years 3 months வந்து நம்ம இயர்ஸில் கேல்குலேட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட்டு? 30,000 வந்து பிரின்சிபல் அமௌண்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இயர்ஸ் எவ்வளோ? PTR/100. P வந்து 30,000, T வந்து 6.25. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா R 8.5 நினைக்கிறேன். R எவ்வளோ? 8.5. எஸ் 8.5. நம்ம 8.5 போடுவோமா? 8.5. நிறைய பேர் வந்து 100 டிவைட் பண்ணுவீங்க, பரவாயில்ல. இப்போ வந்து நம்ம எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறது, நம்ம வந்து எக்ஸாம் விட போகலாம். ஸோ பர்சன்டேஜ் அப்ளை பண்ணுங்கள். பர்சன்டேஜ் அப்ளை பண்ணிங்கன்னா 15,937 வரும். எவ்வளோ வருது நம்மளுக்கு? 15,937.5. சூப்பராக வந்துச்சு. இங்கே பாருங்கள், 15,935. நமக்கு எவ்வளோ வந்திருக்கு? 15,935.5. சூப்பர். நம்ம வந்து செகண்ட் எக்ஸாம்பிள் புரிஞ்சிட்டோன்னு நினைக்கிறேன். ஸோ டைப் 1 பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நம்ம டைப் 1க்கு என்ன இவ்வளோ டைம் எடுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம டைப் 2க்குள்ளே போயிடலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக டைப் வந்து நம்ம டைப் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம டைப் 2க்குள்ளே போயிடலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணோம். இப்போ வந்து நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டே கேல்குலேட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன இருந்துச்சு? P இருந்துச்சு, T இருந்துச்சு, R இருந்துச்சு. ஸோ P என்னது? பிரின்சிபல் அமௌண்ட், T டைம், R = சிம்பிள் ரேட் பெர் ஆனம். பட் இப்போ வந்து நம்ம என்ன தர போகிறாங்கன்னா, நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் அந்த 30,000 25,000 நம்ம ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுவோம், அதுவே நம்மளுக்கு தெரில. அதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பட் நமக்கு வந்து அமௌண்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட்னா வந்து கடைசியில் அந்த 2 வருஷமோ 3 6 வருஷமோ கழிச்சு நம்ம ஒரு அமௌண்ட் கிடைக்கும்ல, அதுவும் நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. அதே மாதிரி டைமும் கொடுத்துருவாங்க, ரேட் பெர் ஆனமும் கொடுத்துருவாங்க. பட் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் மொதல் வருஷம் நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணுறது நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ புரியலனா திரும்பி சொல்கிறேன். நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு இந்த 25,000 35,000 வந்துச்சு. இங்கே பாருங்கள், P = 25,000 இருக்குல்ல, இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை தான் நம்ம கண்டே பிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சோம். இப்போ நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி டைப் 2ல் வந்து P கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும், பிரின்சிபல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். வென் A, அதாவது நம்ம A = P + SI. நம்ம A கண்டுபிடிச்சோம்ல ஃபஸ்ட்டு 34,000ன்னு, இந்த கடைசியில் நம்ம எவ்வளோ வருதோ அது கொடுத்துருவாங்க. ஸோ P + SI 34,000 கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அதில் ஏ டி டைமு ஆர்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம P கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P = A, அதாவது நம்ம அமௌண்ட் மெச்சூரிட்டி அமௌண்ட் சொல்லுவோம்ல, அமௌண்ட் பை 1 + TR%. TR என்னது? T ராஜேந்திரன் கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை,
டீனா வந்து டைமு, ஆர்னா பர்சன்டேஜ். ஸோ இது கேல்குலேட் பண்ணுறது வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம கேல்குலேட் பண்ணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், ரொம்ப கஷ்டம் இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக வந்து எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம். ஸோ எக்ஸாம்பிள் டைப் 2ல் வந்து டு ஃபைண்ட் பி வென் இருங்க டு ஃபைண்ட் பி வென் ATR given. ஸோ நம்ம எக்ஸாம்பிள் போயிடலாமா? ஃபஸ்ட்டு வந்து எரேஸ் பண்ணிடுறோம். ஸோ டைப் 2 டு ஃபைண்ட் பி வென் ATR given போட்டோமா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பார்க்கலாமா? டு ஃபைண்ட் தி அமௌண்ட் ஆஃப் ஃபைண்ட் தி சம் ஆஃப் மணி அந்த பி விச் அமௌண்ட்ஸ் டு அமௌண்ட் கொடுத்துட்டாங்களா 3720 டைம், அதாவது ஏ கொடுத்துட்டாங்க, டைம் 4 இயர்ஸ் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிள் ரேட் per annum R கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? பி கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா என்னது? P = A 1 + T ராஜேந்தர் பர்சன்டேஜ் கிடையாது, டைம் அண்ட் ரேட் பர்சன்டேஜ். ஸோ இதை வந்து எப்படி கேல்குலேட் பார்க்கலாமா? உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கோம். பட் இந்த TR பர்சன்டேஜ் இது எப்படி நம்ம கேல்குலேட் பண்ண மாட்டோம், உங்களுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை தான் கேல்குலேட் பண்ணணும். பி கண்டுபிடிக்கும் போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ வச்சு டிவைட் பண்ணலாம் போடக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம TR பர்சன்டேஜ் தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 வருஷம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட் per annum 6% கொடுத்துருக்காங்களா? நம்ம வந்து இதை தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம TR பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி கால்குலேட்டர். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வருஷம் TR பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணணுமா? ஃபஸ்ட்டு வருஷம் 4 வருஷம் இன்ட்டு 6% பார்த்தீங்களா? காட்டுறேன். டைம் வந்து 4 வருஷம் கொடுத்துட்டாங்களா? ரேட் per annum 6% கொடுத்துட்டாங்களா? ஸோ இதை தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஃபார்முலா என்னது? P = A/1 + TR பர்சன்டேஜ். ஸோ நம்ம T 4 வருஷம், 6 வந்து எவ்வளோ ரேட் per annum இல்லை பர்சன்டேஜ் போடணும். பக்கத்தில் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா 0.24 நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இதுதான் வந்து TR பர்சன்டேஜோட ஃபார்முலா. இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? ஏ எவ்வளோ நமக்கு? ஏ வந்து 3720. எஸ், A = 3720. T 4 இயர்ஸ் 6 இயர்ஸ் அதை நம்ம கேல்குலேட் பண்ணி 0.24. ஃபஸ்ட்டு நம்ம 3720 டிவைடட் பை ஏ போடாச்சா? நெக்ஸ்ட் வந்து 1 + TR பர்சன்டேஜ். நம்ம ஏற்கனவே TR கேல்குலேட் பண்ணிட்டோம். எவ்வளோ TR பார்த்தீங்கன்னா 0.24. அப்படின்னா +1 போட்டால் எவ்வளோ வரும்? 1.24. அப்போ ஆன்சர் எவ்வளோ? 3000. ஸோ நம்மளோட பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ? 3000. உங்களுக்கு குழம்பு இருந்தால் வந்து திரும்பியும் சொல்கிறேன் பாருங்கள். எவ்வளோனா நம்மளுக்கு வந்து ஏ கொடுத்துட்டாங்களா, டி கொடுத்துட்டாங்களா? ஸோ நம்ம போடும்போது ஷார்ட்கட் கீழே வரலாம். சார் வரும்போது போட்டுரு. ஸோ P = A + 1/TR பர்சன்டேஜ்னு இருக்கா? நம்ம 0.24 கேல்குலேட் பண்ணோமா? TR பர்சன்டேஜ் ப்ளஸ் ஃபார்முலா என்னது? 1 + TR பர்சன்டேஜா? இப்போ 1 போட்டால் எவ்வளோ வரும்? 1.24. அதை தான் நம்ம ஈஸியாக கேல்குலேட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ? 3720 அப்படின்றது அமௌண்ட் டிவைட் பை 1.24 போட்டால் 3000 வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. அவ்வளோதான். இதுதான் வந்து டைப் 2, ரொம்ப சிம்பிளான டைப் 2. நெக்ஸ்ட்டு நம்ம உங்களுக்கு புரியல, நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிளுக்குள்ளே போகலாம். இருக்குது இன்னொரு எக்ஸாம்பிள். ஸோ சர்டன் சம் ஆஃப் மணி நம்ம கண்டுபிடிக்கணும். சர்டன் சம் ஆஃப் மணி எவ்வளோலாம் தெரில. நம்ம வந்து அமௌண்ட்ஸ் டு 650, அதாவது அமௌண்ட்னா ஏ, இதுதான் ஏ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயர்ஸ் டி 6 வருஷம். நெக்ஸ்ட்டு வந்து அமௌண்ட் per annum, ரேட் per annum எவ்வளோ? ஆர். இப்போ நம்ம ஃபைண்ட் தி சம். என்னது? ஃபார்முலா என்னது? P = A/1 + TR பர்சன்டேஜ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? TR பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணோம். ஸோ 6, T வந்து 6, R வந்து 5. ஸோ அது கேல்குலேட் பண்ணிடலாம் நம்ம கேல்குலேட்டரில். ஸோ ஃபஸ்ட்டு 6 வருஷம் இன்ட்டு 5%. ஆன்சர் வந்து 0.3 வருதா? இப்போ நம்ம வந்து அப்படியே ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ண வேண்டியது தான். ஸோ ஏ என்னது? இதில் ஏ வந்து பார்த்திங்கன்னா 650. இதில் 650ன்னு போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு TR பர்சன்டேஜ் எவ்வளோ வந்துச்சு? 0.3 வந்துச்சா? இதில் 1. அப்போ 650 டிவைடட் பை 1.03ன்னு வந்தால் ஆன்சர் வந்துடும். போடலாமா? 650 பை கேல்குலேட் பண்ணிட்டேன். 650 பை 1.03 தானே வந்துச்சு நமக்கு. 1.3 சாரி கரெக்டாக வந்துச்சு. 0.3 போட்டால் எவ்வளோ வருது? 500 அப்போது பிரின்சிபல் அமௌண்ட் என்னது? 500 நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு அமௌண்ட் வந்து 650 ஆயிருக்கு. புரியுன்னு நினைக்கிறேன். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுறது? இப்போது நமக்கு அமௌண்ட் தெரியுமா? A = P + SIன்னு கேல்குலேட் பண்ண தெரியுமா? எனக்கு ஆயிடுச்சு, ரொம்ப க்ளம்ஸியாக இருக்குது. ஒரு நிமிஷம். ஸோ A = P + SIன்னு பார்த்தோமா? ஸோ நம்மளுக்கு இப்போ அமௌண்ட் தெரிஞ்சிச்சு 650. அதே மாதிரி P வந்து எவ்வளோ? பிரின்சிபல் அமௌண்ட்டு 500 நம்ம கேல்குலேட் பண்ணி அதுவும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியணும்ல, ஈஸி. இதெல்லாம் வந்து குழந்தை லெவல் மேத்தமெட்டிக்ஸ். 650 இருக்குது, 500 இருக்குன்னா என்னது? 500 இங்கே வந்து மைனஸ் ஆகிடும். ஸோ 650 - 500 போட்டால் SI அமௌண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 150. அவ்வளோதான். நம்ம இதுவும் கேல்குலேட் பண்ணலாம். நான் சொன்னல நம்மளுக்கு வந்து
ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா எல்லாம் பூந்து விளையாடலாம். ஸோ இதெல்லாம் பேசிக் ஃபார்முலாஸ். ஸோ நீங்கள் வந்து எஸ்ஐயும் கண்டுபிடிக்கலாம். வெறும் இதில் ஃபைண்ட் த சம் தான் கேட்டிருக்காங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க சொன்னால் நீங்கள் அதுவும் கண்டுபிடிக்கலாம். ஸோ டைப் 2 முடிஞ்சிச்சு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் போயிடலாம். சர்டன் சம் ஆஃப் மணி, அதுவும் போயிடலாம். சர்டன் சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டு, ஸோ அமௌண்ட் ஆஃப் மணி பி, ஏ கொடுத்துருக்காங்க 15,120, டைம் கொடுத்துருக்காங்க ஏ, டி, நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பெர் annum ஆர். டு ஃபைண்ட் தி சம் எவ்வளோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா பி ஈக்குவல் டு ஏ பை 1 + டிஆர் பர்சன்டேஜ். ஸோ கேல்குலேட் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு ஏனது 15,120. ஃபஸ்ட் நம்ம அதை பார்க்கக்கூடாது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி டிஆர் பர்சன்டேஜ் தான் கேல்குலேட் பண்ணோம். எவ்வளோ 4 இயர்ஸில் 6.5% வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அதாவது 4 வருஷம். டிஆர் பர்சன்டேஜ் என்னது? டி ராஜேந்தர் பர்சன்டேஜ். டி இன்ட்டு எவ்வளோ டைம். ஆர் பார்த்தீங்கன்னா 6.5% கேல்குலேட் பண்ணால் 0.26ன்னு வருது. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணோன்னா எவ்வளோ வருது? ஏ அப்படின்றது 15,120 கரெக்டாக. இந்த ஒன் அப்படின்றது 1 + டிஆர் பர்சன்டேஜ் எவ்வளோ? டிஆர் எவ்வளோ இருந்துச்சு? 0.26 அவ்வளோதான். 0.26 நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். இப்போ நம்ம கேல்குலேட்டரில் போடலாம். 15,120 டிவைட் பை 1.26 12,000 ரூபாய். அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் 12,000. நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கோம்? 12,000. பி கட்சிச்சா அவ்வளோதான். டைப் 2 வந்து இவ்வளோ தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. நீங்கள் டைப் 2 தெரிஞ்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம டைப் 3குள்ளே போகலாம். வெற்றிகரமாக வந்து நம்ம 2 டைப் பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து டைப் 3 பார்க்க போகிறோம். ஸோ டைப் 3 வந்து ரொம்ப சிம்பிளான டைப்பு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் 2 டைப் தெரிஞ்சாலே நெக்ஸ்ட் டைப் 3லாம் ஈஸியாக நீங்கள் வந்துடும். ஃபஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? எஸ்ஐ வந்து கண்டுபிடிச்சோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு டைப் 2ல் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டைப் 3ல் ஆர், அதாவது ரேட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பெர் annum அதுவும் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு டைமும் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதுக்கும் வந்து 2 ஃபார்முலா. இது 2 ஃபார்முலா மாதிரி தெரியும். பட் இது வந்து இந்திரன் சந்திரன் மாதிரி இன்னும் இல்லை. இந்த பிடி இருக்குல்ல, இல்லை டிஆர் வேணும். ஆர் கண்டுபிடிக்கும் போது இந்த பி பக்கத்தில் டி வரும். டி கண்டுபிடி இந்த பி பக்கத்தில் ஆர் வரும். அவ்வளோதான். ஜஸ்ட் ஈஸியான ஃபார்முலா. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாமா? டு ஃபைண்ட் ஆர் ரேட் பெர் annum, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் per annum ஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு வென் ஏ அமௌண்ட் கொடுத்துருவாங்க, பி பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துருவாங்க, டி டைமும் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி டி கண்டுபிடிக்கும் போது, டைம் கண்டுபிடிக்கும் போது டி ஈக்குவல் டு வென் வந்து அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க, பி அதாவது பிரின்சிபல் அமௌண்ட்டும் கொடுத்துருவாங்க, ஆர் ரேட் பெர் இன்ட்ரெஸ்ட் annum கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம வந்து டைம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் நம்ம ஆருக்கு வந்து நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி பை பி டிவைடட் பை பிடி, பி இன்ட்டு டி இன்ட்டு 100. ஸோ நம்ம ஃபார்முலா நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குழம்புற மாதிரி இருக்கும். டேரெக்டாக வந்து எக்ஸாம்பிள் உள்ள போயிடுறோம். ஸோ ஈஸியாக புரியும். டைப் 3 ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வந்து போயிடலாம். டைப் 3 என்னது பாருங்க காட்டுறேன். டைப் 3 எங்கே? இதோ டைப் 3. டு ஃபைண்ட் ஆர் வென் ஏபிடி ஆர் கிவன், டு ஃபைண்ட் டி வென் ஏபிஆர் ஆர் கிவன். ஸோ ஃபஸ்ட்டு ஆர் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா நம்ம ஏற்கனவே ஃபார்முலா எழுதிட ஒரு நிமிஷம். ஃபார்முலா என்னது? ஜூம் பண்ணி எழுதிடுறேன். ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு ஆயிடுச்சுறேன். ரொம்ப ஜூம் பண்ணி எழுதிட்டா வந்து அழகாக தெரியும் பாருங்கள். ஃபார்முலா என்னதுன்னா ஆர் தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆர்னா வந்து சிம்பிள் ஏ மைனஸ் பி பை பி டி இன்ட்டு 100 சிம்பிள். பாருங்கள், ஆர் வரும்போது பி பக்கத்தில் டி வரும். அதே மாதிரி டி வரும்போது இங்கே பாருங்கள் ஏ மைனஸ் பி பை பிஆர் இன்ட்டு 100. பிஆர்னா யார்? பிரதீப் ரங்கநாதனா? கிடையாது. பிரின்சிபல் அமௌண்ட்டும் டைமும். ஸோ சிம்பிள் ஃபார்முலா தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் எழுதி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஏ மைனஸ் பி டிவைட் பை ஆர். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் போயிடலாம். ஃபஸ்ட்டு கிவன் டு ஃபைண்ட் வந்து இப்போ என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பெர் annum ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் வந்து எவ்வளோ கொடுத்துட்டாங்க? அமௌண்ட்ஸ் டு 8,000. இது வந்து பி. ஏன்னா வந்து 8,000 வந்து 10,000 மாறுது. அப்போ அந்த 10,000 எது பெருசு? ஏ தான் பெருசாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம 8,000 டெபாசிட் பண்ணுறோம், அதுதான் 10,000 மாறுது. அப்போ இது வந்து கண்டிப்பாக ஏவாக தான் இருக்கணும். 8,000 பியாக தான் இருக்கணும். அதே மாதிரி இந்த 2 இயர்ஸ் வந்து டைமாக தான் இருக்கணும். ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? டைம் ஆர் கண்டுபிடிக்க போகிறோம். வென் பி ஏ ஆர் கிவன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? நமக்கு எதே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிடலாம். ஃபார்முலா என்னது? ஆர் ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி இன்ட்டு டிவைடட் பை பி டி போட வரும். ஏன்னா ஆர் இருக்கிறதுனால இங்கே டி வரும். அதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்டு 100. ஓகே, இது இடம் இல்லை, இன்ட்டு 100 போட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட் நம்ம போயிடலாமா? ஜஸ்ட்டு இருங்க.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பண்ணுவோம், கிவன் பி 8000மோ ஏ வந்து 8000 தான். இது கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்ச்சி 2 ஒரு 0 எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க. ஸோ யாரும் கவலைப்பட வேணாம். அது வந்து 10,000 8000 தான் நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ டி = 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்களா. இப்போ நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஆறுனாது அதான் கண்டுபிடிக்கணும். ஏனாது 10,000. ஸோ 10,000 0 தான் அது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பினாது 8000. பி வந்து 8000 டிவைடட் பை பிடி. பினாது 8000 இன்ட்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அவ்வளோதான். டீனாது 4 இயர்ஸா 2 இயர்ஸ் அவ்வளோதான். இது போட்டு இது கேல்குலேட் பண்ணி நம்ம 100 வந்தோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஜஸ்ட்டு நம்ம இப்போ கேல்குலேட் போகலாமா? ஸோ உங்களுக்கு புரியலனா திரும்பி சொல்கிறேன். ஆர் கண்டுபிடிக்கணும். வென் பிஏடிஆர் கிவன் பிரின்சிபல் அமௌண்ட்டு டைம்லாம் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். ஸோ இதோட ஃபார்முலா என்னது? ஏ மைனஸ் பை பி. ஏ மைனஸ் பை பி. ஏ மைனஸ் பி பை பிடி இன்ட்டு 100. ஓகேவா? நம்ம கேல்குலேட் பண்ணலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏ மைனஸ் பினாது 10,000. ஏ வந்து 10,000 மைனஸ் 8000. சிம்பிள் 2000. இதெல்லாம் நம்ம ஈஸியாகவே கேல்குலேட் பண்ணலாம். பட் இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லித்தரனால நான் அழகாக சொல்கிறேன். ஸோ ஏ மைனஸ் பினாது 2000. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இது வந்து என்னது? 2000 கண்டுபிடிச்சிட்டோமா? 2000. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கீழே கண்டுபிடிக்கிறோம். பி இன்ட் பிடி. பிடினாது நம்ம 8000 நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ டி நான் பார்க்கலாம். டி வந்து 2 இயர்ஸ். பி வந்து 8000. ஓகே. ஸோ நம்ம ஃபார்முலா என்னது? ஏ மைனஸ் பி பை டிவைட் பை பிடி இன்ட்டு 100. ஸோ பிடினாது 8000 இன்ட்டு டீனாது டி வந்து 2 வருஷம். ஸோ டி 16,000 ரூபாய். ஓகேவா? இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ மைனஸ் பி நம்மளுக்கு என்ன வந்துச்சு? 2000 வந்துச்சா? அதே மாதிரி ஏ மைனஸ் பி அதே மாதிரி பி இன்ட்டு டி எவ்வளோ வந்துச்சு? 16,000 ரூபாய் வந்துச்சு. கரெக்டாக 16,000 வரும். பினாது 8000. டி வந்து 2 இயர்ஸ் 16,000 வந்துச்சு. அதே மாதிரி இன்ட்டு 100 போடலாம். ஏன்னா 100 இருந்துச்சுல. ஸோ நம்ம ரேட் பர் இன்ட்ரெஸ்ட் என்னது? இன்ட்ரெஸ்ட் ரேட் பர் என்னது? 12.5. ஸோ ஆர் = 12.5 வரணும். வந்துச்சா? அவ்வளோதான். நம்ம வந்து கரெக்டாக கெஸ் பண்ணிட்டோம். ஆர் = கெஸ்ட்டில் கரெக்டாக நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். ஆர் = 12.5. உங்களுக்கு புரியலனா நான் திரும்பி வந்து சொல்கிறேன். ஒரு நிமிஷம் அழிச்சிடுறேன். நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் நிறைய பேர் குழம்பிருக்கலாம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க? 8000. இதுதான் வந்து என்னது? பிரின்சிபல் அமௌண்ட். 10,000 இதுதான் வந்து ஏ. 2 இயர்ஸ் வந்து டி. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குன்னு நல்லா தெரியும். ஆர் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர் = என்னது? ஏ மைனஸ் பி பை பிடி இன்ட்டு 100. அவ்வளோதான். ஆர் கேல்குலேட் பண்ணும்போது பி பக்கத்தில் டி வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா ஃபார்முலாவில்? ஏனாது 10,000 ரூபா. ஏனாது 10,000 மைனஸ் பினாது 8000. வச்சா 8000. அதே மாதிரி பினாது 8000. பிடி 8000. இது வந்து கீழே வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பி இன்ட்டு டி கேப்பில் தான் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 8000 இன்ட்டு 2. ஏன்னா டி வந்து 2. ஓகேவா? ஸோ நம்ம கேல்குலேட் பண்ண மாதிரி என்ன வரும்? அப்போங்க ஏ மைனஸ் பி எவ்வளோ? 2000. 10,000 மைனஸ் 8000 2000. அதே மாதிரி 8000 பி 8000 இன்ட்டு டி 2. ஸோ 8,000 இன்ட்டு 2 எவ்வளோ? 6,000. 16,000 வரும். அப்போ 0.25 வருதா? நம்ம ஏற்கனவே ஃபார்முலா என்ன பார்த்தோம்? 100 இன்ட்டு 100 போடணுமா? இப்போ இன்ட்டு 100 போட்டோம்னா நம்மளுக்கு பர்சன்டேஜ் 12.5% அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இதுதான் ஆன்சர் 12.5%. ஸோ நெக்ஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கண்டிப்பாக இது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ இன் வாட் டைம்? இது வந்து செகண்ட் இது நம்ம அவ்வளோதான். இந்த எக்ஸாம்பிளே புரிஞ்சிடும். இன்னொரு எக்ஸாம்பிள் இல்லை நம்மளே. இப்போ நம்ம வந்து இருக்குது இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ நம்ம அது போயிடலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. அட் வாட் எஸ்ஐ ரேட் per annum, அதாவது ஆர் அட் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து வில் 6,000 அமௌண்ட்ஸ் டு 9,800. ஒரு 6,000 ரூபாய் 9,780 ரூபா மாறுதான். அப்போ 6,000 பிரின்சிபல் அமௌண்ட். 9,780 ஏ. இந்த 7 வருஷம் அப்படின்றதுனாது டி. ஸோ நம்மளுக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஆர் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு ஃபார்முலா என்னது? நமக்கு ஏற்கனவே நல்லா தெரியும். ஆர் = ஏ மைனஸ் பி பை பி இன்ட்டு டி இன்ட்டு 100. கரெக்டாக? அவ்வளோதான். இப்போ நம்ம இது கேல்குலேட் பண்ணலாமா? ஏனது 9,780. அதை தான் வந்து இங்கே போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பினாது 6,000 போட்டிருக்காங்களா? அதே மாதிரி கீழே பினாது பி வந்து பார்த்திங்கன்னா என்னது 6,000 இன்ட்டு 7. நம்ம ஏன் இங்கே பர்சன்டேஜ் வந்துன்னா அவங்க இங்கே 100 பதில் இங்கே கீழே பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து கணக்கில் எடுத்துக்காதீங்க. இங்கே 7 எடுத்துக்காங்க. இந்த நம்ம இது இப்போதைக்கு இதை அழிச்சிடலாம். ஸோ 7 போட்டால் நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 6,000 இன்ட்டு 7 எவ்வளோ வரும்? 6,000
இன்ட்டு 7 42,000 வருது. ஸோ நம்ம கேல்குலேட் பண்ணலாமா? 9,700 இன்ட்டு 9,780 மைனஸ் 6,000 எவ்வளோ வருது? 9,780 மைனஸ் 6,000 3,780 வருதா? டிவைட் பை 42,000 நம்ம கேல்குலேட் பண்ணுமா? இப்போது 42,000 இன்ட்டு இப்போ நம்ம 100 போடணும்ல, பாருங்கள் இது கேல்குலேட் பண்ணியாச்சு. இன்ட்டு 100 போடணும்ல ஃபார்முலா படி. ஸோ இன்ட்டு 100 போட்டால் எவ்வளோ வரும்? 9% அது வருது. R = 9%. ஸோ சூப்பர், நம்ம வந்து R கேல்குலேட் பண்ணியாச்சு. டைப் 3லேயே இப்போ நம்ம வந்து டைம் எப்படி கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். வெற்றிகரமாக டைப் 3ல் வந்து இது வந்து நீங்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம டைப் 3ல் அதில் வந்து பி போக போகிறோம். ஸோ ஆர் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? வென் APTR கிவன் பார்த்துட்டோமா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டைம் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டைம் அதே மாதிரி தான். டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட்டும் கொடுத்துருவோம், பிரின்சிபல் அமௌண்ட்டும் கொடுத்துருவோம், ரேட் பேர் அனமும் கொடுத்துருவோம். இப்போ நம்ம டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம டேரெக்டாக எக்ஸாம்பிளுக்கு போயிடலாம். ஸோ சிம்பிளாக புரிஞ்சிடும். நீங்கள் டைப் 3ல் வந்து நீங்கள் புரிஞ்சினாலே ஆர் புரிஞ்சிட்டாலே டி வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டீக்கு ஃபார்முலா என்னது? ஒரு நிமிஷம் எழுதிடுறேன். அதை டீக்கு ஃபார்முலா வந்து T = அதே தான் A மைனஸ் பி, மேலே வரும் அதே தான் வரும் நண்பர்களே. ஸோ இங்கே T வரதுனால ஸோ P பக்கத்தில் என்ன வரும்? R வரும், PR வரும். நெக்ஸ்ட்டு இன்ட்டு 100, அவ்வளோதான். சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம். எக்ஸாம்பிளுக்கு டைம் கேல்குலேட் பண்ணுறதுல. ஸோ ஃபஸ்ட் டைம் என்ன கொடுத்துருக்காங்க? இன் வாட் டைம் 15,000. இப்போ 15,000னா சின்ன அமௌண்ட்டாக இருக்குல்ல, ஸோ அது பியாக இருக்கும். ஸோ 18,000 அமௌண்ட்ஸ் டூ எவ்வளோ? இதுதான் வந்து ஏவாக இருக்கும், இதுதான் வந்து பர்சன்டேஜ் ஆர். ஸோ ரேட் பர் annum, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ PAR பார். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட்டு ரேட் பர் annum இது கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க? இப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? A மைனஸ் பின்னு பார்த்தோமா? எங்கே இருக்குது A மைனஸ் பி? இது A மைனஸ் பின்னு இருக்கா? ஸோ ஏனது 18,000, ஏனது 18,000 மைனஸ் பின்னது 15,000, பி வந்து 15,000 டிவைடட் பை பி இன்ட்டு ஆர். பி எவ்வளோ? 15,000 டிவைடட் பை இன்ட்டு ஆர் 5. பர்சன்டேஜ் போடாதீங்க, வெறும் ஆர் தான். ஸோ நம்ம என்ன பார்த்தோம்? பர்சன்டேஜ் இருந்தால் மட்டும்தான் பர்சன்டேஜ் போடணும். ஸோ இதில் பாருங்கள் A மைனஸ் பி டிவைட் பை பி இன்ட்டு ஆர். ஸோ இதில் பர்சன்டேஜ் குழப்புவாங்க பாருங்கள், பர்சன்டேஜ் குழப்பாங்க. நீங்கள் அந்த பர்சன்டேஜை இந்த ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் டிலீட் பண்ணிட்டு வெறும் இந்த 5 மட்டும் எடுத்துக்கங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுலேயும் வந்து டிலீட் பண்ணிடுங்க. புரியுதா? 15,000 இன்ட்டு 18,000 மைனஸ் 15,000 3,000 வருது. ஸோ இதில் 3,000 வருதா? ஸோ 3,000 வரும். டிவைடட் பை 15,000 இன்ட்டு 5 எவ்வளோ வருது? 15,000 இன்ட்டு 5 எவ்வளோ வருது? 75,000 வருது. பாருங்கள், 75,000 வருதா? 75,000. இப்போது 3,000 டிவைடட் பை 75,000, 3,000 டிவைடட் பை 75,000 பார்த்தா 0.004 வருதா? அதை நம்ம ஃபார்முலாவில் என்ன வருது? இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணோம்? 0.004 வருது. ஸோ இது பொறுத்த வரைக்கும் 0.04 வருது. இப்போது இதில் மல்டிப்ளை இன்ட்டு 100ன்னு போடணும். மல்டிப்ளை இன்ட்டு 100 போட்டால் எவ்வளோ வரும்? இன்ட்டு 100 போட்டால் 4 அப்படின்ற ஒரு ஆன்சர் வருது. நமக்கு கரெக்டாக ஆன்சர் வந்துச்சா? 4 வந்துச்சா? சூப்பர், 4 வருஷம் வந்துச்சு. அவ்வளோதான், நம்ம வந்து பர்ஃபெக்ட். நம்ம வந்து டைமும் வந்து ஈஸியாக கேல்குலேட் பண்ணிட்டோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் ஆர் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா டைம் வந்து ஈஸியாக கேல்குலேட் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், டைப் 3 வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் நம்ம டைப் 4க்குள்ளே போகலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம டைப் 4க்குள்ளே போய்ட்டோம் நண்பர்களே. இதுதான் வந்து இப்போதுலேருந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப குழம்புற மாதிரி தோணும். இதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் குழம்பு இருக்கும், பட் இது வந்து எக்ஸ்ட்ரீமாக குழம்புற எனக்கு தோணலாம். பட் நம்புங்க, எக்ஸாம்பிளில் அழகாக முடிஞ்சிடும். இப்போ நம்ம ஜஸ்ட் ஃபார்முலா மட்டும் மனப்பாடம் பண்ணலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, when two amounts in terms of principal. ஸோ பிரின்சிபல்னால் என்னது? நம்ம ஃபஸ்ட்டு டெபாசிட் பண்ணுற அமௌண்ட், அதை வந்து நம்மளுக்கு 2 அமௌண்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து டைம் இந்த ஃபஸ்ட்டு கேஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் நம்ம செகண்ட் கேஸோட டைம் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து குழம்புற மாதிரி இருக்குல்ல, கண்டிப்பாக குழம்பும். நான் சொல்லதும் குழம்பு, நான் வந்து பர்ஃபெக்ட்லாம் இல்லை, நான் வந்து ஃபார்முலா மட்டும் சொல்கிறேன். அதை வச்சு நம்மளுக்கு T2 வந்து அழகாக கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்முலா என்னென்னு பார்க்கலாம். T2 நம்ம கேல்குலேட் பண்ண வேண்டியது T2. நல்லா ஞாபகம் வச்சுங்க, T2 தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். அதாவது டைம் இன் தி செகண்ட் கேஸ் வந்து நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் இன் தி செகண்ட் கேஸ் A2 - 1 பை A1 - 1 இன்ட்டு T1. இது மட்டும் மனப்பாடம் பண்ணிங்க.
அண்டு எனக்கு வந்து நான் ஒரு பெரிய டீச்சர்லாம் இல்லை. ஸோ நான் ஒரு ஜஸ்ட் ஸ்டூடெண்ட். எனக்கு வந்து இதில் இருக்க பின்னாடி இருக்க லாஜிக்லாம் தெரியாது. ஜஸ்ட்டு ஷார்ட்கட் ஃபார்முலாஸ் தான் எனக்கு தெரியும். ஸோ T2 = எவ்வளோ? A2 - 1 A1 - 1 × T1. ஸோ இதை வந்து அழகாக எழுதி பாருங்கள். இந்த வீடியோ பாஸ் பண்ணிட்டு 3 தடவை எழுதி பாருங்கள். இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு டைப் 4 இருக்கா? டைப் 4ல் இப்போ நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாமா? இதை வச்சு நான் ஈஸியாக சொல்லித்தரேன் பாருங்கள். ஓகே, டைப் 2க்குள்ளே போயிடுச்சு. டைப் 4க்குள்ளே போயிடுச்சு. ஃபஸ்ட் நம்ம ஃபார்முலா எழுதி காட்டுறேன். ஏன்னா ஃபார்முலா எழுதி காட்டினா மட்டும்தான் வந்து நமக்கு நல்லா தெரியும். ஃபார்முலா என்னது? T2 நம்ம கண்டுபிடிக்கணும். டைப் 4ல் ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் T2 கண்டுபிடிக்கணும். எப்போது? A2 - 1 A1 - 1 × 100. ஓகேவா? இது தெரிஞ்சால் வந்து நம்ம இந்த டைப் 4 ப்ராப்ளமை எப்படியாப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் சால்வ் பண்ண நம்ம வந்து ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலானது T2 = A2 - 1 A1 - 1 × 100. ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு எ சர்டைன் சம் ஆஃப் மணி, இந்த மாதிரி தான் கொஷின் கேட்பாங்க. ஸோ இதுதான் வந்து டைப் 4. எ சர்டைன் சம் ஆஃப் மணி டபுள்ஸ் இட் செல்ஃப் இன் 6 years ஆஸ் பர் சிம்பிள் ரேஸ் பெர் annum. இன் வாட் டைம் இட் பிகம்ஸ் 4 times இட் செல்ஃப்? அப்படின்னா இப்போ பாருங்கள், நான் வந்து அமௌண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வென் 2 amounts இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் தருவாங்கன்னு சொன்னால, அதுதான் வந்து இது. ஃபஸ்ட்டு 4 times இதுதான் வந்து A2. ஏன்னா இதான் கடைசியில் கொடுக்காங்களேங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு அமௌண்ட் வந்து சர்டைன் சம் ஆஃப் மணி டபுள்ஸ். சர்டைன் சம் ஆஃப் மணினா என்னது? A2 ஒரு சர்டைன் சம் ஆஃப் மணி என்னதுன்னா டபுள்ஸ். ஒரு 25,000 போட்டால் 50,000 வந்து திரும்பி தருதான். அப்போது 2P. இது வந்து A2னது 4P. பாருங்கள், எக்ஸாம்பிள் இல்லை, அமௌண்ட்லாம் தரல. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 25,000 நான் போட்டேன். இதுதான் வந்து 25,000 பிரின்சிபல் அமௌண்ட் நான் போட்டேன்னா அது எனக்கு டபுளாக வருதான். ஸோ அது என்னது? 50,000 வரும். ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க. அழிச்சிடுறதெல்லாம் தேவையில்லை. ஸோ கொஷின் பொறுத்த வரைக்கும் என்னது? ஏ சர்டைன் சம் ஆஃப் மணி டபுள்ஸ் அப்படின்னா A = 2P அப்படின்னு சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. ரொம்ப லாஜிக்கலாக போகாதீங்க. அப்போ A = 2P டபுள்ஸ் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து A2 = 4P 4 times ஆகலாம். நம்மளுக்கு வந்து டைம் இந்த ஃபஸ்ட்டு கேஸ் மட்டும் தந்துடுவாங்க. T1 அப்படின்னா 6 years, அது மட்டும் நம்ம தந்துடுவாங்க. நம்ம வந்து இப்போ எல்லாம் கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா T2 கேல்குலேட் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இதெல்லாம் அழிச்சிட்டு நான் ஃபஸ்ட்லேருந்து அழகாக சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஃபஸ்ட்டு டைப் 4 பொறுத்த வரைக்கும் என்னென்னா, வென் 2 amounts இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிரின்சிபல் கொடுத்துருவாங்க. அதனால எ சர்டைன் சம் ஆஃப் மணி டபுள்ஸ்னு இருக்கா, இதுதான். இப்போ A = A1 என்னது 2P. கடைசியில் என்ன தந்திருக்காங்க? 4 times கொடுத்துருக்காங்களா? A2 = 4P. கேல்குலேட் பண்ணுங்கள். இந்த P அப்படின்றது பிரின்சிபல் அமௌண்ட், வேறு ஒன்றும் இல்லை. A1 வந்து அமௌண்ட். சர்டைன் சம் ஆஃப் மணி டபுள்ஸ் 4 times கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு டைம் இன் ஃபஸ்ட் கேஸ் T1 = 6 years, இது மட்டும் கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம டைம் 2 இன் செகண்ட் கேஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து A1 இருக்குது, A2 இருக்குது, T1 இருக்குது, T2 மட்டும் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் பேஸ்டு சம். ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா நல்லா தெரியும். ஃபார்முலா என்னது? A2 - A1. ஜூம் பண்ணுறீங்க பாருங்கள். A2 - 1 A1 - 1 × T1. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே. A2னது A2 வந்து 4 times பார்த்தோமா? 4 times பார்த்தோமா? அந்த Pலாம் போடாதீங்க, ஜஸ்ட்டு வந்து 4 மட்டும் போடுங்க. -1. அதே மாதிரி A1 நம்ம பார்த்தோம், டபுள்ஸ்னு வந்துச்சா 2 -1 × T1 நான் பார்த்தோம் 6ன்னு பார்த்தோமா? இப்போ நம்ம ஜஸ்ட்டு கேல்குலேட் பண்ணால் போதும். 4 - 1 அது 3 2 - 1 அது 1 × 6. ஸோ 6னா அது 18 years. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. 18 years, அவ்வளோதான். T2னது 18 years. அது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? அதே தான், T2 = 18 years. ஜஸ்ட்டு சிம்பிள். ஸோ ஷார்ட்கட் ஃபார்முலாஸில் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ நம்ம எல்லாம் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். பட் ஷார்ட்கட் ஃபார்முலாவில் T2 = A2 - A1 A1 - A1 × T1 பார்த்தா நம்மளுக்கு போட்டால் வந்து நமக்கு T2 ஈஸியாக கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து அதை ஈஸியாக சொல்லி தருவேன். இருக்கா பார்க்கலாம். எஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் புரியும். பட் செகண்ட் எக்ஸாம்பிள் போகும்போது ஈஸியாக புரியும். ஸோ அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணலாமா? ஸோ நான் என்ன ஃபார்முலா தெரியும்? ஜஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கலாம் ஒரு தடவை. T2 = A2 - 1. அதே மாதிரி T2 = A2 - 1 A1 - 1 × T1. ஸோ ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ நம்ம இதில் எது A2 A1 எது T1 கண்டுபிடிச்சா போதும், நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு எ சர்டைன் சம் ஆஃப் மணி பிகம்ஸ் 4 times அப்படின்னா அது A1னா வந்து 4 அப்படின்னு அர்த்தம்.
அதே மாதிரி 15 இயர்ஸ் அப்படின்னா T1 ஈக்குவல் டு 15 அர்த்தம். நெக்ஸ்ட்டு இன் வாட் டைம் இட் வில் பிகம் 8 டைம்ஸ் அப்படின்னா A2னது 8ன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ஃபார்முலா வந்து அழிச்சிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியும்? T ஈக்குவல் டு A2 minus 1 by A1 minus 1 into T1 தெரியுமா? ஸோ ஃபஸ்ட்டு A1 அது 4 A2னது A2 தான் ஃபஸ்ட் வரணும். ஸோ நிறைய தப்பு ஒன்று நானும் பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணாதீங்க. ஸோ A2 தான் மேலே வரணும். ஸோ A2னது 8 minus 1 அதே மாதிரி A1 minus 1 A1னது 4 minus 1 into 15. ஸோ இது எவ்வளோ ஒரு ஆன்சர் அப்போது? ஸோ சேதன் சார் இங்கே போட்டிருப்பாரு பாருங்கள். 8 minus 1 by 4 minus 1 into 15. ஸோ 8 minus 1 by 4 minus 1 எவ்வளோ? 7 வரும், கீழே 3 வரும், இன்ட்டு 15 வந்து 35 இயர்ஸ். நம்ம கேல்குலேட் பண்ணலாமா? 7/3 இன்ட்டு 35. சாரி, நான் அதை தப்பு பண்ணிட்டேன். 7/3 சாரி 7/3 தானே? நான் என்ன பண்ணியிருக்கேன்? கரெக்டாக தான் போட்ட மாதிரி இருக்குது. ஓ சாரி 15 இயர்ஸ் சாரி 15 போட்டோம்ல. 7/3 ஈக்குவல் டு 7/3 டிவைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு 15 போட்டால் நம்மளுக்கு 35 இயர்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தால் அவ்வளோதான். T வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ டைம் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஜஸ்ட் ஈஸியாக நம்ம கேல்குலேட் பண்ணியாச்சு. சூப்பர். டைப் 4 நம்ம வந்து அழகாக வந்து நம்ம கேல்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு டைப் 5 போயிடலாம். சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சலாம் வந்து திரும்பி இந்த வீடியோ பாருங்கள். ஏன் திரும்பி சொல்லணும்னா, ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்கும்போது ரொம்ப குழப்பமாக இருக்கும். செகண்ட் டைம் பார்க்கும்போது அதை விட ரொம்ப குழப்பமாக இருக்கும். தேர்ட் டைம் பார்க்கும்போது ஏதோ ஒன்று புரியும். ஃபோர்த் டைம் லைட்டாக புரியும். ஃபிஃப்த் டைம் வந்து நல்லா கான்செப்ட்ஸ்லாம் நான் சொல்லித்தரல, இருந்தாலும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, இது இப்படி தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம டைப் 4 வரைக்கும் பார்த்துட்டுமா, நெக்ஸ்ட் நம்ம டைப் 5 போயிடலாம். டைப் 5னா when two amounts நெக்ஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருப்பீஸ். நம்ம வந்து பிரின்சிபல் பார்த்தோம். டைப் 4 டைப் 5 ஒரே மாதிரி இருக்கும். பட் இது வேறு. when two amounts in terms of rupees கொடுத்துருவாங்க and time durations given to find P பிரின்சிபல் அமௌண்ட்டே நம்ம கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் டைப் 1ல் வந்து P அதே தான் P தான் கண்டுபிடிக்கணும். பட் when அமௌண்ட்டு டைமு அண்ட் ரேட் ஆர் கிவன் அதில் வந்து A கொடுத்துருவாங்க, 1 + TRலாம் கொடுத்துருவாங்க. பட் இதில் வந்து டைப் 5 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். 2 amounts in terms of principal. ஏவே வந்து 2 ஏவாக தருவாங்க அண்ட் டைம் டியூரேஷன்ஸும் வந்து 2 டைம் டியூரேஷனாக தருவாங்க. பட் நம்ம P கண்டுபிடிக்கணும். ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்முலா என்னென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி தான் டைப் 4 மாதிரி தான் ஃபார்முலா வந்து என்னால் கான்செப்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் ஷார்ட்கட். நான் ஷார்ட்கட் வச்சு தான் படித்தேன். ஸோ ஃபஸ்ட்டு P ஈக்குவல் டு இந்த மாடுலஸ், இந்த 2 கோடு போட்டிருக்கா, இது கரெக்டாக இது மாடுலஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நெக்ஸ்ட் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து உள்ளே இருக்கிறது பார்க்கலாம். அதே தான் A2 - 1 பார்த்தோமா டைப் 4ல். பட் இதில் வந்து அது வராது. A2 - A1 மேலே வரும், டிவைட் பை T2 - T1 வரும், இன்ட்டு T1 - A1. ஸோ இது வந்து ரொம்ப குழப்பமாக இருக்கும். நான் வந்து இந்த ஒரு ஃபார்முலா இது தெரிஞ்சுக்கவே 2 நாள் உட்காந்து தலையை பிச்சுக்கிட்டேன். ஏன்னா இது வந்து எனக்கு கரெக்டாக எனக்கு புரிஞ்சிக்கவே இல்லை. அண்ட் என்னால் ஒரு கொஷின்லாம் அப்ளை பண்ண முடியல. பட் நான் வந்து நெக்ஸ்ட்டு 2 மினிட்ஸில் ஈஸியாக சொல்லிடுறேன். ஸோ ஃபார்முலா கூட திரும்பி இதோட சொல்லிடுறேன். P ஈக்குவல் டு A2 - A1 by T2 - T1 இன்ட்டு T1 - A1. ஸோ அதே மாதிரி எஸ்ஐ ரேட் ஃபார் 1 இயர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட் நம்ம கொஷின்குள்ளே போயிடலாம். ஸோ கொஷின்குள்ளே போயிட்டா இது வந்து ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஷின்குள்ளே போயிடலாம். டைப் 5 எங்கே இருக்குது? டைப் 5. ஸோ இதான் டைப் 5 நினைக்கிறேன். எஸ் டைப் 5 சாரி இதான் டைப் 5. எஸ் டைப் 5. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா அதோட எழுதிடுறேன். சொன்ன மாதிரி அதான் ஈஸியாக புரியும். ஃபார்முலா என்னது? ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ன கண்டுபிடிக்கிறோம்? P கண்டுபிடிக்க போகிறோம். P ஈக்குவல் டு இது மாடுலஸ்னா மாடுலஸ் போடுறேன். நீங்கள் கோடு மட்டும் போட்டுருங்க, உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும். A2 - A1 by T2 - T1 இன்ட்டு T1 - A1. அவ்வளோதான், 2 கோடு. இந்த மாடுலஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வேளை நம்ம இதை கேல்குலேட் பண்ணும்போது உள்ள -5 வந்துச்சு வைங்களா, ஜஸ்ட்டு சிம்பிளாக -5000 வந்துச்சு வைங்களா. இந்த மாடுலஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இப்போது -5000 அப்படின்னு உள்ளே வந்துச்சுன்னு வச்சிங்களா, அது மைனஸாக இருந்தாலும் இந்த மாடுலஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல் சக்தி மாதிரி, ஒரு தீய சக்தியோ நல்ல சக்தியாக மாற்றுறது. இது நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக மாற்றிடும். ஸோ இது வந்து மைனஸாக இருந்துச்சுன்னா அது ப்ளஸ் ஆகிடும் 5000. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவள் தான். எனக்கு அது மைனஸாக இருந்தால் ப்ளஸ் ஆகும், அவ்வளோ எனக்கு தெரியும். ஸோ இது வேறு எதாவது மீனிங் கூட இருக்கலாம். பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இதே போதும். உங்களுக்கு உள்ள -5 இருந்துச்சுன்னா மாடுலஸ் வெளியே ஏற்றும் போது ஆன்சர் 5 வரும், அவ்வளோ தான். ஸோ இதை எரேஸ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நம்ம வந்து இப்போ உள்ளே போயிடலாம்.
ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும். ஃபார்முலா என்னது? P ஈக்குவல் டு A2 மைனஸ் A1. மாடுலஸ் உள்ள இருக்கும். மாடுலஸ்க்குள்ளே என்ன இருக்கும்? A2 மைனஸ் A1 டிவைட் பை T2 மைனஸ் T1 இன்ட்டு T1 மைனஸ் A1. ஸோ இதுதான். இப்போ நம்ம வந்து கொஷின்குள்ளே போயிடலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு when two amounts in terms of rupees நம்ம பிரின்சிபல் பார்த்தோம். பட் டைப் 5ல when two amounts in terms of rupees, அதாவது A1 வந்து அமௌண்ட்டில் கொடுத்துருவான், ருப்பீஸில் கொடுத்துருவான். A2 வந்து அமௌண்ட்டில் கொடுத்துருவான், ருப்பீஸில் கொடுத்துருவான். நெக்ஸ்ட் டைம் டியூரேஷன் T1 T2 கொடுத்துருவாங்க. நம்ம வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரனும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் a certain sum of money, ஸோ P ஓகேவா, amounts to 6900, அதாவது 6900. A வந்து A1 பார்த்தீங்கன்னா A எடுத்துக்கலாமா, A1 வந்து 6900 அதுதான். A1 ஈக்குவல் டு 6900. அதே மாதிரி T1 அது 3 years. அதே நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி A2 வந்து 7500, 7500. கொஞ்சம் ஹேண்ட் ரைட்டிங் கேவலமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா T2 பார்த்திங்கன்னா 5 years. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சம் கண்டுபிடிக்கணும். எஸ்ஐ ரேட் பேரமும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பட் நம்ம ஃபஸ்ட்டு சம் P வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ எரேஸ் பண்ணிட்டு உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். எஸ் அடின் சம் ஆஃப் மணி நம்ம டைப் 5 என்ன பார்த்தோம்? when two amounts in terms of rupees கொடுத்துருவாங்க, 2 டைம் டியூரேஷனே கொடுத்துருவாங்க. நம்ம P கண்டுபிடிக்கணும், பிரின்சிபல் ரேட் பேரனும் கண்டுபிடிக்கணும். பிரின்சிபல் அமௌண்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சாரி, நம்ம நிறைய சீன்னு சொல்லலை, சாரி மன்னிச்சிருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எஸ் அடின் சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டூ. ஸோ முதல் A1, இதுதான் A1, 3 வருஷம் இருக்கா, இதுதான் T1, 7500 இருக்கா, இது A2, இந்த 5 years இருக்கா, இதுதான் T2. இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஜஸ்ட்டு சிம்பிள், அவ்வளோதான். ஸோ ஷார்ட்கட்டில் என்ன நம்ம பார்த்தோம்? இதுதான் ஃபார்முலா, ஏற்கனவே சொன்ன மாதிரி. இப்போ நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? P ஈக்குவல் டு மாடுலஸ் போட்டுடலாம், இங்கே ஒரு மாடுலஸ் போட்டுடலாம். A2 வந்தது 7500, 7500 தான் A2 மைனஸ் A1 என்னது? A1 வந்து என்னது? A1 பார்த்திங்கன்னா 6900, கரெக்டாக 6900 வந்தா? இருங்க, இது ரொம்ப இடம் கம்மியாக இருக்குது எனக்கு, நான் ஜூம் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் நம்ம பார்த்துடலாம். A2 வந்து 7500, A1 வந்து 6900, T2 வந்து 5 years, T1 வந்து 3 years. ஓகே, ஜஸ்ட் அவ்வளோதான். நம்ம ஜூம் பண்ணிடலாம், பிகாஸ் அது ஈஸியாக இருக்கும். ஸோ P ஈக்குவல் டு மாடுலஸ் A2 அது 7500. மேலே போயிடலாம், ஒரு நிமிஷம், சாரி, 7500, 6900. A1 வந்து 6900. அதே மாதிரி T2 வந்து 5 years, T1 வந்து 3 years இன்ட்டு T1 வந்து என்னது? 3 years. T1 வந்து 3 years, சாரி T1 எஸ் T1 3 years மைனஸ் A1 அது 6900. நம்ம ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம், சிம்பிளாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பாருங்கள், நான் ஒன்றுமே பண்ணல, நான் எதுவுமே கால்குலேட் பண்ணல. ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்களோ அவைலபிள் டேட்டா வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதை வச்சு நம்ம எப்படி இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான். நீங்கள் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 80% டாபிக் வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க. ஸோ இதுக்கு மேலே நீங்கள் எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ நம்ம சர்டன் சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டு 6900 வந்து A1, A2 7500, A2, T1 அது 3 years, T2 5 years. இப்போ நான் இன்னுமே பண்ணல, வெறும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ரைட்டா? என்னோடய ஃபார்முலா என்னவோ அதில் வந்து நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். A2 மைனஸ் A1 பை T2 மைனஸ் T1 இன்ட்டு T1 மைனஸ் A1 பை மாடுலஸ். ஸோ நான் இதில் என்ன தப்பு பண்ணுன்னு சொல்லவா? இது எல்லாமே நான் கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். பட் இது வந்து நான் எப்படி மல்டிப்ளை பண்ணுன்னு தெரில. நான் என்ன பண்ணிட்டேன், இந்த 3 மைனஸ் 6900 தானே அது? ஒரு நிமிஷம் பாருங்கள், 3 மைனஸ் 6900 இருக்கா? இதை நான் என்ன பண்ணிட்டேன்னா இதே வந்து அப்படியே மைனஸ் பண்ணிட்டேன். பட் அந்த தப்பு பண்ணக்கூடாது, அந்த தப்பு பண்ணாதீங்க. பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேஷன் சொல்கிறேன். 7000 மைனஸ் 7500 மைனஸ் 6900 எவ்வளோ வரும்? ஃபஸ்ட்டு நம்ம அதை கால்குலேட் பண்ணிடலாமா? 7500 மைனஸ் 6900 எவ்வளோ வருது? 6900, 600 வருது. ஸோ இது பார்த்திங்கன்னா மேலே இது வந்து A2 மைனஸ் A1 வந்து 600. ஸோ 5 மைனஸ் 3 எவ்வளோ எல்லாருக்கும் தெரியும்? 2.
எல்லாருக்கும் தெரியும் 2. ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம A2 - A1 வந்து 600 நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி கீழே டிவைட் பை T2 - T1 வந்து நம்மளுக்கு 2ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆன்சர் வந்து 300. இந்த ஆன்சர் இல்லை. ஸோ நம்ம இது வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ? இது வரைக்கும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ வந்திருக்கு? 300 அப்படின்னு வந்திருக்கா. நெக்ஸ்ட்டு இன்ட்டு 3 - 6900 இருக்கா. ஸோ என்ன பண்ணணும்னா இந்த 300 இன்ட்டு 3 போடணும். 9900 மைனஸ் 6900 போட்டோன்னா நம்மளுக்கு 6000 -6000 வந்துச்சா. இந்த -6000 தான் வரும். பட் நம்மளுக்கு மாடியுலஸ் இந்த ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால இந்த -6000ன்றது +6000 ஆகிடும். ஸோ நம்ம கரெக்டாக வந்துச்சா. P = 6000. இது வந்து பெரிய சம். இது பார்த்தீங்களா, பெரிய சம்னா கொஞ்சம் டைம் கன்சூமிங்காக இருக்கும். பட் நம்ம ஷார்ட்கட் ஃபார்முலா ஈஸியாக அப்ளை பண்ணி நம்மளுக்கு வந்துச்சு. உங்களுக்கு இன்னும் புரியலனா ஈஸியாக சொல்லித்தரேன். லாஸ்ட் 1 ட்ரை அழகாக புரிஞ்சிடலாம். டோன்ட் வரி. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா வந்து நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும்ல, ஃபார்முலா அழகாக ஜூம் பண்ணுறேங்க. P = A2 - A1 மேலே, கீழே T2 - T1 இன்ட்டு T1 - A1 பக்கத்தில் இப்படி மாடுலஸ் வரும். ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே ஃபார்முலாவில் கொஷினில் வந்து கொடுத்துருக்காங்க. கிவன் கொஷினில் A1 வந்து 6900 A2 வந்து 7500 அப்படின்னும் T1 வந்து 3 இயர்ஸ், T1 = 3 T2 அப்படின்றது 5 இயர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ A2 7500 சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா இங்கே. அதே மாதிரி A1 வந்து 6900 அதையும் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. அதே மாதிரி T2 5 இயர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. T1 3 இயர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா. ஸோ மேலே வந்து 7500 - 6900 வந்து நம்மளுக்கு எவ்வளோ வரும்? ஆன்சர் வந்து அது ஐ திங்க் 600. ஸோ A2 - A1 600. அதே மாதிரி T2 - T1 2 வரும். இன்ட்டு இது வந்து 3 இன்ட்டு 3 போட்டால் 600 இன்ட்டு 2 போட்டால் 600 டிவைட் பை 2 போட்டால் 300 வரும். இந்த 300 இன்ட்டு 3 போட்டால் 900 வரும். கரெக்டாக புரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ 900 வரும். அதில் மைனஸ் A1 வரும். A1 6900. அப்போ ஆன்சர் வந்து மாடுலஸ் -6000. மாடுலஸ்னால் என்ன சொன்னால் மைனஸாக இருந்தாலும் வெளியே ப்ளஸ்ஸாக தான் வரும். ஸோ ஆன்சர் வந்து எவ்வளோ? -6000 இருந்தாலும் +6000 வரும். ஸோ ஆன்சர் வந்து P = 6000. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா திரும்பி ஒரு தடவை நீங்கள் இந்த வீடியோ வந்து போட்டு பாருங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு புரிஞ்சிடும். தட்ஸ் இட். ஓகே, நம்ம டைப் 5ல வந்து ஃபார்முலா வென் 2 அமௌண்ட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ருப்பீஸ் கொடுத்துருந்தா, 2 டைம் டியூரேஷன் கொடுத்துருந்தா, நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்கணும் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இதே மாதிரி பிஓ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரானமும் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அது எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்க்கலாம். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரானம் ஆரை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம பி கண்டுபிடிச்சிருக்கணும். இந்த பி இருக்கா, இந்த பி வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருந்தா மட்டும்தான் நெக்ஸ்ட் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேரானம் வந்து நம்ம கண்டே பிடிக்க முடியும். ஸோ அதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா எஸ்ஐ ஃபார் 1 இயர். அந்த எஸ்ஐ ஃபார் 1 இயர் வேறு ஒன்றும் இல்லை நம்பர்லேயே இந்த A2 - A1 பை T2 - T1 இருக்கா, இதுதான் வந்து அந்த சிம்பிள் ரேட் ஃபார் 1 இயர். அதுதான் வந்து இந்த சிம்பிள் ரேட் ஃபார் 1 இயர் டிவைடட் பை பி. கீழே வந்து அது நம்ம பி ஏற்கனவே கண்டுபிடிச்சோம், 6000 கண்டுபிடிச்சோம் இன்ட்டு 100. இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு போயிடலாமா. நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் அது பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிடும் ஈஸியாக. ஜஸ்ட் உள்ளே போயிட்டிங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் டைப் 5ல். என்ன பார்த்தோம்? டைப் 5 எங்கே இருக்குது? டைப் 5 எங்கே இருக்கா? அதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? 600. A2 - A1 வந்து 600 வந்துச்சு. அதே மாதிரி T2 - T1 200 அப்படின்னு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு அதில் T1 வந்து 3 மைனஸ் A1 அது 6900. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் வந்து P வந்து மாடுலஸ் -6000 அப்படின்னு வந்துச்சு. நம்ம அந்த ஆன்சரை P = 6000 எடுத்துக்கிட்டோம் ஷார்ட்கட் ஃபார்ம்னால. நம்ம P அப்படி தான் ஃபவுண்ட் பண்ணோம். 6000 வந்துச்சா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேர் annum கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா R = சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 1 இயர் டிவைடட் பை P இன்ட்டு 100. சிம்பிள். இது அழிச்சிடுறேன், ஒரு நிமிஷம், இது அழிச்சிடுறேன். என்ன பார்த்தோம்? இப்போ திரும்பி அதோட ஃபார்முலா எழுதிடுறேன். ஆரோட ஃபார்முலா என்னதுன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேர் annum என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம அதுக்கு P கண்டுபிடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எஸ்ஐ ரேட் பேர் annum ஃபார் 1 இயர் அப்படின்னு எழுதிடுறேன். நெக்ஸ்ட்டு 100.
இந்த பி நம்மளுக்கு தெரியும் 6000. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 100 இது நம்மளுக்கு தெரியும். பட் இந்த எஸ்ஐ ரேட் ஃபார் 1 இயர் என்ன நம்மளுக்கு தெரியணும்ல, அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரொம்ப சிம்பிள். A2 - A1 பார்த்தோமா, இதுதான் ஜஸ்ட் இதுதான், இதே தான். A2 - A1 by T2 - T1 இதுதான் வந்து நம்மளுடைய எஸ்ஐ ரேட் ஃபார் 1 இயர். அந்த A2 - A1 அது நம்மளுக்கு 600 ஏற்கனவே கண்டுபிடிச்சுமா, 600 டிவைட் பை 5 - 3 2 அவ்வளோதான். ஸோ 600 by டிவைட் பை 2 எவ்வளோ, 300 வருமா, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த 300 டிவைட் பை 6000 நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் இன்ட்டு 100 நம்ம கேல்குலேட்டர் போடலாம். 300 டிவைட் பை 6000 இன்ட்டு 100 எவ்வளோ, 5. அப்போ எஸ்ஐ ரேட் பேர் என்னம்னாது R = 5%. அவ்வளோதான், ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். புரியலனா திரும்பி இதோட வீடியோ பாருங்கள், சிம்பிளாக புரியும். நான் உங்களுக்கு ஜஸ்ட் ரீகேப் மட்டும் சொல்கிறேன். நம்ம ஏற்கனவே வந்து டைப் 5 பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கேட்பாங்கன்னா, வென் 2 amounts in terms of rupees கொடுத்துருவாங்க, அதே மாதிரி 2 amounts in terms of rupees கொடுத்துருவாங்க, அதே மாதிரி டைம் டியூரேஷனும் கொடுத்துருவாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா பி, அதுக்கப்புறம் பின்னா பிரின்சிபல் அமௌண்ட், அதே மாதிரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் per annum கண்டுபிடிக்கணும். பட் இந்த பி கண்டுபிடிச்சா மட்டுமே தான் இந்த எஸ்ஐ ரேட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் per annum கண்டுபிடிக்க முடியும். ஸோ நமக்கு என்ன பார்த்தோம், ஸோ பி வந்து நம்ம ஏற்கனவே வந்து 6000 அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோமா ஷார்ட்கட் ஃபார்மால். இப்போது நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ ஆர் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆர்னா வந்து என்னன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் 1 இயர், சிம்பிள் ரேட் ஃபார் 1 இயர் கஷ்டமாக எழுதிட்டேன், சிம்பிள் ரேட் ஃபார் 1 இயர் அவ்வளோதான். டிவைட் பை பி இன்ட்டு 100 போடணும், இன்ட்டு 100 அவ்வளோதான். கொஞ்சம் கச்சமுச்சான்னு இருக்க நண்பர்களே, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. எவ்வளோ எங்கடா அது, நிமிஷம் சாரி. ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் நண்பர்களே. ஸோ நம்ம ஆர் நம்மளுக்கு வேணும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வேணும், நம்ம வந்து ஃபஸ்ட்டு பி கண்டுபிடிச்சிருக்கணும். அந்த பி வந்து 6000. ஸோ ஆர் நம்ம ஃபார்முலா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபார் 1 இயர் டிவைட் பை பி இன்ட்டு 100. ஸோ அந்த எஸ்ஐ ரேட் ஃபார் 1 இயர்னது A2 - 1 by T2 - T1. ஸோ A2 - A1 அது நம்மளுக்கு அது 600 வந்துச்சா, அதே மாதிரி T2 - T1 அது 2 வந்துச்சு. ஸோ அது எவ்வளோ வந்து 300. ஸோ A2 - A1 by T1 வந்து 300. ஸோ இந்த எஸ்ஐ ரேட் ஃபார் 1 இயர் வேறு ஒன்றும் இல்லை, 300 டிவைட் பை பி அது 6000 இன்ட்டு 100 போட்டால் நம்மளுக்கு ஆன்சர் ரேட் வந்து R = 5 வச்சிரும். ஸோ ஷார்ட்கட் ஃபார்முலா முடிஞ்சிச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வந்து டைப் 5 இது வரைக்கும் முடிச்சிருந்தாலே 80% ஆகுது நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சி நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ மேக் ஷூர் தட் நீங்கள் அந்த ஃபார்ம்லாம் எழுதி பார்த்துருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு டைப் 6 போயிடலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் டைப் 5 வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் என்னோடய நோட்ஸ் பார்த்தீங்கன்னா, நான் எழுதுகிற நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ ஃபஸ்ட் டைப் 1 வந்து எஸ்ஐ = PTR/100. டைப் 2ல் வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து வென் ATR கிவன் அமௌண்ட்டு டைமு ரேட்லாம் இருந்தால் A/1/TR%. நெக்ஸ்ட்டு டைப் 3ல் R = A - B by A - P டிவைட் பை PT இன்ட்டு 100. நெக்ஸ்ட்டு டைம் கண்டுபிடிக்கிறது A - P by A - P டிவைட் பை PR இன்ட்டு 100. டைப் 4ல் when 2 amounts in terms of principal, அதாவது A2 அந்த 4 டபுள்லாம் பார்த்தோம்னா அது A2 - 1 by A1 - 1 இன்ட்டு T1. நெக்ஸ்ட்டு டைப் 5 கடைசியாக பார்த்தது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும்னு சொன்னால, இப்போ வந்து இது அழகாக நம்மளுக்கு புரியும் பாருங்கள். when 2 amounts in terms of rupees கொடுத்துருப்பாங்க and time durations are given to find P. ஸோ எஸ்ஐ ரேட் பேர் என்னது, எஸ்ஐ ரேட் ஃபார் 1 இயர் டிவைட் பை P இன்ட்டு 100. ஸோ நம்ம இந்த எஸ்ஐ ரேட் பேர் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல P கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த P P = மாடுலஸ் ரெண்டு பக்கமும் போட்டு A2 - A1 டிவைட் பை T2 - T1 இன்ட்டு T1 - A1 போட்டால் நம்மளுக்கு வந்து P கிடச்சிரும். அந்த P போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ எஸ்ஐ ரேட் ஃபார் 1 இயர்னது A2 - A1 by T2 - T1 இதுதான் வந்து எஸ்ஐ ரேட் ஃபார் 1 இயர். அதில் டிவைட் பை P போட்டால் இன்ட்டு 100 கிடச்சிரும். ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் பார்த்து P வந்து 6000 நமக்கு கிடச்சிச்சு. அதே மாதிரி எஸ்ஐ ரேட் ஃபார் 1 இயர் 5% கிடச்சிச்சு. ஸோ நம்மளுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம டைப் 6 போகலாம். அண்ட் ஓப்பனாக சொல்ல போனால் நம்மளே இந்த டைப் 6, டைப் 7, டைப் 8 இது ரெண்டுமே வந்து சிம்பிளான டைப்பு. ரொம்ப குழப்பம்னா நீங்கள் வந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களே வந்து நான் அப்படியே காட்டுறேன், எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ நீங்களே வந்து நீங்களே வந்து கண்டுபிடிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு சொல்லி தரணும்னு இல்லை. பிகாஸ் இந்த வென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் சேம். ஸோ வந்து நம்மளுக்கு வென் எஸ்ஐ ரேட் பேர் ஆன மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் இயர்ஸ் தென் டு ஃபைண்ட். ஸோ அதே தான் PTR/100 இருக்குல்ல. ஸோ P வந்து நம்மளுக்கு அதை வந்து காமனாக கொடுத்துருவாங்க. பட் அந்த டைமோ ரேட்டோ வந்து வருஷத்துக்கு டிஃப்ரெண்ட்டாக தருவாங்க. அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி வரணும். வென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ
புரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை படித்தாலே என் நோட்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இது பார்த்தாலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ டைப் 6 டைப் 7 வந்து டைப் 7 டைப் 8 வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதுதான் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த டைப் 5 வரைக்கும் படிச்சிருந்தாலே வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மேக்ஸிமம் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். பட் இந்த 3 டைப்பும் வந்து சிம்பிள் தான், பட் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஓன் எஃபர்ட்ஸ் போட்டு நீங்கள் முடிச்சிருங்க. அண்டு அவ்வளோதான். இதுதான் என்னோடய ஃப்ரீ டைம். இந்த ஃப்ரீ டைமில் நான் வந்து இது முடிச்சேன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஆனுவிட்டி ஃபேக்டர்ஸ்க்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டெஃபினட்டாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். பிகாஸ் என்னோடய டைம் இன்வெஸ்ட் பண்ணி நான் என்னோட புது முயற்சி நான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். டெஃபினட்டாக இன்னொரு வீடியோட வரேன். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் ஆனுவிட்டி ஃபேக்டர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். இஃப் யூ ஆர் எனக்கு வந்து அந்த நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சப்போர்ட் எனக்கு கிடச்சிருந்தா தட் சப்போர்ட் தி வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். டெஃபினட்டாக சொல்லுங்கள். டெஃபினட்டாக வந்து நான் போட ட்ரை பண்ணுறேன். தட் சப்போர்ட் தி வீடியோ. புரிஞ்சிருந்தால் வந்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. பை.